பிள்ளைங்களை பெற்ற ஒவ்வொரு தாய் தகப்பனும் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்க இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஒரு 4 நாள் சாப்பிட்டு அதோட மறந்துடுவாங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த செல்ஃபோனை கொடுத்து அந்த குழந்தைங்களை அடிமையாக்காதீங்க. அப்புறம் குழந்தைங்களை நீங்கள் மீட்டெடுக்கவே முடியாது. இந்த பையனை பாருங்கள், 9 வயசு பையன். இவன் நிலைமையை பார்த்தீங்களா? இதே நிலைமை உங்கள் பிள்ளைங்களுக்கும் வரணுமா? குழந்தை அழுதா செல்ஃபோனு, ஸ்கூலுக்கு போகணுன்னா செல்ஃபோனு, தூங்கணுன்னா செல்ஃபோனு. ஏங்க எத்தனையோ விளையாட்டு பொருட்கள் இருக்குது, எத்தனையோ சாப்பிட்ற பொருட்கள் இருக்குது, வீட்டில் டிவி கூட இருக்குது. அதை கூட ஒரு 10 நிமிஷம் போட்டு விடுங்க. அதுலேயும் கேம்ஸ்லாம் வருது, அதை காட்டுங்க. ஆனால் இதை கையில் கொடுத்தீங்கன்னா நாளடைவில் குழந்தைங்க எதுக்கு அடிமை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பான்ற உணர்வு இருக்காது, அம்மான்ற உணர்வு இருக்காது, நம்ம சுற்றி என்ன நடக்குன்ற உணர்வு இருக்காது. நம்மளை ஈ கடித்தாலும் எறும்பு கடித்தாலும் நாய் கடித்தாலும் அந்த உணர்வு இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளையா உங்கள் பிள்ளை வளர்த்துருவாங்க. இன்றைக்கி பல பேரண்ட்ஸ் அதான் பண்ணுறாங்க. சமைக்க போனோம் உடனே குழந்தைங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு போகிறது, துணி அலச போனோம் உடனே குழந்தைங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு போகிறது, புள்ள சாப்பிட மாட்டேக்கு உடனே செல்ஃபோனை கொடுத்துட்டு போகிறது. இப்படி நம்மளே அவங்கள அடிமைப்படுத்திட்டு என் புள்ள செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னு நம்ம வெளியே சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க நல்லது கெட்டது எதுன்னு. நம்ம தான் இது கெட்டது அது நல்லது அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். தயவு செய்து தவம் இருந்து பெற்ற பிள்ளைய இந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டுறாதீங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெற்ற தாய் என்ன வழியில் துடிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? இதே நிலைமை உங்களுக்கும் வர வேண்டாம்.